ஹலோ காய்ஸ், நான் உங்க தினேஷ்குமார். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிஷனல் டாக்குமெண்ட் வந்து எல்லாத்துலயும் குடுத்துருந்தாங்க. அதாவது டிவிஷனல்லேருந்து டிவிக்கு எல்லாம் டிவிஷன்லேருந்து டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வர சொல்ற மாரி. ஸோ டிவிஷனுக்கு ஏத்த மாரி டாக்குமெண்ட்டோட ஃபார்மேட்டும் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ அவங்க கேட்குற ப்ரொசீஜரும் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு குடுத்தது பார்த்தீங்கன்னா, சேலம் டிவிஷன் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபார்மேட்ல வந்து நம்ம ஃபில் பண்ற மாரி. ஸோ உங்களுக்கு டேட்டா எல்லாமே சேமா தான் இருக்கும். உங்களுக்கு குடுத்துருக்க அந்த இதெல்லாம் சேமா தான் இருக்கும். வேர்ட்ஸ், மீனிங்ஸ் எல்லாமே. ஸோ ஃபார்மேட் மட்டும் மேபி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது என்பிஎஸ் ஃபார்ம். ஸோ என்பிஎஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக் பண்றதே ஃபோட்டோஸ். ஸோ ஃபோட்டோஸ் நீங்க போய் கேட்கும்போதே போய் கேட்டு பாருங்க. 3.5 சென்டிமீட்டரும், 2.5 சென்டிமீட்டருக்கும் ஃபோட்டோஸ் சொன்னீங்கன்னா, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ மாரி சின்னதா வரும் இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோஸ் வேணும். ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் எடுத்தீங்கனாலே ஒரு 8 ஃபோட்டோஸ் ₹60, ₹80 சம்திங் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இது செட் ஃபுல்லாவே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து எம்ப்ளாயீஸ் ஏதாதுல இருந்தீங்கன்னா அப்படின்னா, இந்த ஃபார்ம் வந்து இந்த டிக் வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். இல்ல புதுசா தான் நம்ம வரப்போறோம்னா, ஸோ நீங்க டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்க நேம்ஸ் சரிங்களா? ஸோ மேரேஜ் ஆவலன்னு அப்படின்னா இத குடுங்க. மேரேஜ்னா எப்படி? லேடீஸ்னா இந்த குமாரின்ற மாரி குடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாக்ஸ்லயும் உங்க நேம்ஸ், உங்களோட நேம். இதுல நேம் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் நேம் இருக்கு. ஸோ ஃபாதர் நேம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் நேம். இதுல மதர் நேம் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இதுல. இதுல டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் நீங்க எந்த ஊர்ல பொறந்தீங்க. ஸோ டேட் ஆஃப் சிட்டி பார்த்தீங்கன்னா, பர்த் ஆஃப் சிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, அதுல இருக்கும் இல்லையா? ஸோ அத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரின்னும்போது நம்ம எல்லாருமே இந்தியாவா இருப்போம். ஸோ அத பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க மெயிலா, ஃபீமேல். ஸோ இந்த 2 ஜெண்டர்ல உங்களுக்கு எது வருதோ, ஸோ அதே மாரி அத சூஸ் பண்ணிட்டு, மேரிட், அன்மேரிட். ஸோ அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மேரிடா இருந்தீங்கன்னா, ஸோ அவங்க ஒய்ஃபோட நேம் வந்து இதுல மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ அவங்க இந்தியனா என்னன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ அதில உங்கள்ட்ட இந்த இந்த டாக்குமெண்ட்ல எந்த டாக்குமெண்ட் இருக்கோ எத வேணுமோ நீங்க குடுங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் பேன் குடுத்துக்கோங்க. ஸோ வேற எதுவும் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட குடுக்காம. ஏன்னா பேன் வந்து நம்ம குடுக்குற மாரி தான் இருக்கும். ஸோ பேன் கார்டே வந்துட்டு நார்மலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும்னு இல்ல. எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் தான். சரிங்களா? ஸோ இல்ல பேன் கார்ட மேக்ஸிமம் குடுத்துக்கோங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த இடத்துல இருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பிளாக் அதாவது கேப்பிட்டல் லெட்டர் தான் எழுதணும். சரிங்களா? இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் லெட்டர்ல வந்து எழுதணும் நம்ப. பிளாக் லெட்டர்ஸ் குடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதணும். ஸோ எதுவுமே ஸ்மால் லெட்டர் எழுதிறாதீங்க. கேப்பிட்டல் லெட்டர் அண்ட் பென்னு பார்த்தீங்கன்னா, நம்ப பிளாக் பென் வந்து யூஸ் பண்ணணும். பிளாக் பென். இந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, பிளாக் பென். ஸோ மறந்துறாதீங்க. ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இங்க. இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? பிளாக் இங்க் பென். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறந்துறாதீங்க. இந்த ஃபார்ம்ல பிளாக்ல தான் ஃபில் பண்ணணும். அப்படி யாராவது ப்ளூல ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு ஃபார்ம் எடுத்து தான் ஃபில் பண்ணணும். இதுல ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓவர் ரைட்னா இப்ப என் பேர் தினேஷ்னு எழுதுறேன்னா, எத எழுதிட்டேன்னா மறுபடியும் இப்படி எழுதி ஒரு அடிஷனல் இப்படி போனோம் இல்லையா? ஸோ நம்ம எழுதுன மாரியே எழுத வேண்டாம். ஸோ தெளிவா நம்ம வந்து ஒன் டைம் எழுதும்போதே கிளியரா எழுதிறணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் எதுவும் ஃபில் பண்ண வேணாம். ஸோ இந்த ரெசிடென்சில உங்க வீடு வந்து எப்படி இருக்கு? வீடா இருக்கா? இல்ல பிசினஸ் இருக்க இடத்துல இருக்கீங்களா? அட்ரஸ்க்காண்டி சரிங்களா? இப்போ கரண்ட் அட்ரஸ்க்காண்டி எந்த மாரி லொகேஷன்ல இருக்கீங்களோ, ஸோ அத குடுத்துக்கோங்க. வீடா இருந்தா இந்த ரெசிடென்சியல் குடுத்துக்கோங்க. இல்ல பிசினஸ் அட்ரஸ் எது இருந்துச்சுன்னா அத குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு அதோட அட்ரஸ், ஹவுஸ் அட்ரஸ் ஃபுல்லா பிரசன்ட் ஹவுஸ் அட்ரஸ் குடுத்துக்கோங்க. இன் கேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்தா இந்த பாக்ஸ மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதுவும் பண்ண வேணாம். ஸோ இல்ல வேற வேற இருக்கு. பெர்மனன்ட் அட்ரஸ் வேறன்னா இந்த இடத்துல வந்து பெர்மனன்ட் அட்ரஸ குடுத்துருங்க. ஸோ இதுலயும் ஹவுஸோட பெர்மனன்ட் அட்ரஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க பிளாக் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். அதாவது கேப்பிட்டல் லெட்டர்ல இருந்து எழுதணும். பிளாக் லெட்டர். ஸோ மறந்துறாதீங்க பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதணும். எல்லாமே ஒரு ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பாக்ஸ்க்குள்ளயே மேக்ஸிமம் எழுதி இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பின் கோட் வந்து இருக்கும். உங்க ஹவுஸோட பின் கோடு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து முடியுது. ஸோ செகண்ட் ஃபார்ம் நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் நம்பர், உங்களோட நம்பர், மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. மொபைல் நம்பர் இங்க வரும். சரிங்களா? அடுத்து இமெயில் ஐடி, மெயில் ஐடி இங்க இருக்கு. ஸோ இத நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேலரி டீட்டெயில்ன்னு இருக்கும். ஸோ சேலரி டீட்டெயில் இப்போதைக்கு ஃபுல் பண்ணணும். நம்ம அங்க போய் கேட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் வரும்னு நெனைக்கிறேன். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து 1 டூ 5 லேக்ஸ்க்குள்ள அந்த ரேஞ்ச் தான் வரும். 1 லேக்லேருந்து 5 லேக்ஸ்க்குள்ள வரும். ஸோ அவங்கள்ட்ட ஆஃபீஸர்ட்ட கேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கவுண்டா இருக்கும். ஸோ அது கிளிக் டிக் பண்ணிட்டு, ஸோ பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ உங்களோட அக்கவுண்ட் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. அக்கவுண்ட் நம்பரு. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நேம் என்ன பேங்க்? எஸ்பிஐனா எஸ்பிஐன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரான்ச் எந்த ஊர்ல இருக்க பிரான்ச்ன்றது பிரான்ச் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரான்ச் பேர் இதுலயும் ஃபுல்லா போட்டு, அதோட அட்ரஸ் பேங்க் எந்த ஊர் அட்ரஸ்ல இருக்கோ, ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இதுல இருக்கும். சின்ன சின்ன இதுல இருக்கும் இல்லையா? உதாரணம் திருச்சின்னா, பிரான்ச் பார்த்தீங்கன்னா, திருச்சி பிரான்ச்ல ஏதாவது இருக்கும். ஸோ ஆனா சப் டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஊர் இருக்கும். அதுல இருக்க சின்ன சின்ன ஊருங்கள ஏதாவது பேர் குடுத்துருப்பாங்க. ஸோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்கோட பின்கோட் பேங்கோட பின்கோட். பேங்க் எந்த அட்ரஸ்ல இருக்கோ அதோட பின்கோட். ஸோ நெக்ஸ்ட் பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடுன்னு சொல்லி தனியா இருக்கும். ஸோ இது 2ம் பேங்க் டீட்டெயில் ஃப்ரண்ட் புக் இருக்கு இல்லையா? ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு பாருங்க பேங்க்ல. ஸோ அதுலயே எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்துருப்பாங்க. அத பார்த்து நம்ம கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிட்டு, நாமினி வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ நாமினி வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்ற இடத்துல நாமினியோட நேம் குடுங்க. நாமினி நேம். இதுல வந்து அம்மா குடுக்கலாம். இல்ல ஒய்ஃப் இருந்தாலும் ஒய்ஃப குடுக்கலாம். ஸோ இது உங்க வந்து சாய்ஸ். ஸோ குடுத்துட்டு, அவங்க வந்து இதுல பேர் எழுதுங்க. ஸோ அவங்க யாரு? மதரா? இல்ல ஒய்ஃபான்னு சொல்லி இந்த இடத்துல எழுதணும். ஸோ யாராவது ஒரு பேர் எழுதுங்க. ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த். நீங்க யாரு நாமினி யார குடுக்குறீங்களோ, ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுல வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஃபார்ம் வந்து முடியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் ஆல்ரெடி பென்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாரி இதுல தான் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்லயே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் இருக்காது. ஓகே. எதுலயுமே வந்து நம்மளோட சிக்னேச்சர் எங்கேயுமே கேட்கல. ஸோ அவ்வளோதான். இது மட்டும் நீங்க வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் எதா இருந்தா, அங்க வந்து நம்மளுக்கு வந்து இதுல சொல்லுவாங்க. டிவிஷனல் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபுல் பண்ண சொல்லி. ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு வந்து இல்ல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்பிஎஸ் ஃபார்ம் வந்து முடியுது. ஸோ வேற எங்கேயாவது உங்க சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத மட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் போட்டுக்க வேண்டியது தான். ஸோ எல்லாமே அட்டாச்டு பெர்சன் தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதோட என்பிஎஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம்ல எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டேட்டாவ காட்டல. நான் வந்து அந்த ஃபார்ம பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டிக்ளரேஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம நேம் சாரி நம்மளோட நேம் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல ஃபாதர் நேம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க அட்ரஸ் இருக்கு. ஸோ இது ஃபுல்லா உங்க அட்ரஸ் எல்லாம் எழுதினதுக்கப்புறம், சிக்னேச்சர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து நம்மளோட சிக்னேச்சர். ஸோ நம்ம சிக்னேச்சர், நம்மளோட நேம் எழுதிட்டு, பிளேஸ் நீங்க எந்த ஊரு? இப்ப திருச்சி, இல்ல சேலம்னா உங்க ஊர வந்து போடுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, டேட்ன்ற எந்த இடத்துலலாம் டேட் உங்களுக்கு வருதோ, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். டிவி டேட்டு. ஸோ இது வந்து நம்ம டிவி அன்னைக்கு போற அன்னைக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அதே மாரி இந்த கீழ இருக்கு இல்லையா? அந்த பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆஃபீஸ்ல அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபில் பண்ணி அவங்களே வந்து இந்த இடத்துல சைன் போட்டுருவாங்க. ஸோ இத வந்து யாரும் தொடக்கூடாது. இந்த ஸ்க்ரீன் கீழ இருக்கிறது யாருமே டச் பண்ண வேணாம். இத அப்படியே விட்டுருங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் கேண்டிடேட். ஸோ நம்மளோடது இது. ஸோ இதுல வந்து நம்மளோட நேம் இருக்கணும். நம்ம நேமு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே டிவி டேட். டேட்ன்னு வர இடத்துல எல்லாமே டிவி டேட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சிக்னேச்சர் நம்மளோட சைன் இருக்கணும். சைன் நம்ம சைன் இது. ஸோ இங்கேயும் நம்ம சைனு, இங்கேயும் நம்ம சைனு. இது டிவி டேட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நேம் நம்மளோட நேம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுல இருக்குது கீழ நம்ம வந்து
இதுவும் இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சைன் பண்ணணும். ஸோ இது இங்கேயே நம்ம சைன் பண்ணணும். ஸோ இந்த சைன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இது எடுப்போம் இல்லையா? உறுதிமொழி எடுப்போம் இல்லையா? ஸோ அதோட இது. ஸோ அவங்க என்ன டேட்டா சொல்றாங்களோ அந்த இடத்துல இத நம்ம ஃபில் பண்ணிட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா, அங்க ஆஃபீஸ்ல வந்து சொல்றது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருக்க சைன மட்டும் நம்ம அப்போ போட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி நம்மள சைன் போட சொன்னாலும் போட சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சைன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட் இப்படியே பிரிண்ட் போட்டுக்கோங்க. நம்ம எதுவும் டைப்லாம் பண்ண வேணாம். இது அவங்க குடுத்துருக்க மாரியே நம்ம வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம நேம் வந்து ஃபில் பண்றோம். ஸோ இதுல ஃபாதர் நேமு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ். அட்ரஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்மள்ட்ட வந்து ஸ்கேல் கேட்டிருக்காங்க. ஸ்கேல் வந்து 500 to 5200 to 19900 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேட்டா வந்து சரியா தெரியல. ஸோ அதனால இந்த ஃபார்மை விட்டுருங்க. ஸோ இதை வந்து நம்ம அங்கே கேட்டு ஆஃபீஸில் கேட்டு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலாங்ஸ் டுன்னு வருது இல்லையா? ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டி, அதாவது ரிலீஜியன், ஸோ அந்த ரிலீஜியன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்து ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின். ஸோ இந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கம்யூனிட்டின்னு வரும்போது உங்களோட சப்காஸ்ட் என்ன கேஸ்ட்டில் நீங்கள் வரீங்க, ஸோ அந்த கேஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்காஸ்ட். 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 அப்புறம் இது வந்து நீங்கள் ஓபிசியா இல்லை எஸ்சியா எந்த இதில் வரீங்க, ஷெட்யூல் கேஸ்டா இல்லை ஓபிசியா. ஸோ இந்த இருக்க காலமில் நீங்கள் எதில் இருக்கீங்களோ கொடுத்துக்கோங்க. இப்போ ஓபிசியா இருந்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை சிஎல்லாக இருந்தாலும் சிஎல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை யூஆர் இருந்தால் யூஆர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு இல்லையா? ஐ ஆல்சோ டிக்ளேர் தட் ஐ ஹவ் ப்ரொடியூஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்ன்றது நம்மள்ட்ட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிஜிட்டல் ஃபார்மெட்டில் ஒன்று இருக்கும். அதாவது பிசி சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதோட நம்பர் வந்து இந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணணும் நம்ம. ஸோ அது வந்து டேட், அப்போ எப்போ இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டு, இஷ்யூ டேட்டு, ஸோ யார் இஷ்யூ பண்ணா, ஆஃபீஸர் நேம், தாசில்தாரா யார் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ மேலே இருக்கிறதுல ஓபிசியா எதுவும் முடிச்சிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குற பார்த்தீங்கன்னா பிசி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் கொடுக்குறோம். இல்லைனா இந்த இடத்த வந்து அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. ஸோ இந்த மார்க் வந்து பண்ண வேணாம். நம்ம அவங்கள்ட்ட கேட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிசியா ஓபிசியான்னு சொல்லி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா நம்மளுக்கு வந்து பிசியா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரே சர்டிஃபிகேட் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபுல் பண்ணிக்கலாம். பிசியாக இருக்கவங்க கொஞ்சம் ஃபார்ம் மட்டும் வச்சுக்கோங்க, ஃபில் பண்ணாமல் நம்ம அங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகைன் உங்கள் நேம் எழுதணும். ஸோ இங்கேயே உங்கள் நேம் எழுதுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பா நேம், ஃபாதர் நேம் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது எந்த டேட் எந்த பிளேஸ் சொல்கிறாங்களோ ஸோ அதை இந்த இடத்துல இருந்து அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஆஃபீஸில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், அகெயின் நேமு. ஸோ உங்களோட பிளேஸ் திருச்சி, நான் திருச்சின்றனால திருச்சி உங்களோட பிளேஸ் எழுதிக்கோங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா டிவி டேட் வந்து கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம்பு வந்து வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஆஃபீஸில் சொல்லுவாங்க. ஸோ இதை எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ விட்னஸ்னு வருது இல்லையா? ஸோ இந்த விட்னஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக உங்களோட விட்னஸ்க்கு மாரி கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல் பண்ணியிருக்க எல்லாமே கரெக்டான்ற மாரி. ஸோ ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டில் யாராவது கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விட்னஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபார்ம். ஸோ கேரக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நேம் வரும். ஸோ இதில் வந்து நேமு, இதில் வந்து ஃபாதர் நேம், இதில் வந்து டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களை வந்து டாக்டருக்கு வந்து எத்தனை வருஷம் தெரியும் ஸோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அவங்க 2 இயர்ஸ் இல்லை 1 இயர் 2 இயர், ஸோ எத்தனை எக்ஸ்மா எத்தனை இயர்மா அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மஸ்ட்டு குட்டுன்னு இருக்கணும். ஸோ குட்டுன்னு கம்பல்சரி இருக்கணும். ஸோ வேறு எதுவும் வந்து போடக்கூடாது, குட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகைன் உங்கள் நேமு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், டாக்டர் சிக்னேச்சர், டாக்டர் சிக்னேச்சர், டாக்டர் நேமு,
இல்ல அவங்க சீல் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல சீல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளேஸ். எந்த டாக்டர் வந்து எந்த இடத்துல இருக்காங்களோ, ஸோ அந்த டாக்டர் பிளேஸ். இது எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. நீங்க எதுவும் ஃபில் பண்ண வேணாம். டாக்டர்ட்ட போய் உங்க நேம் மட்டும் சொன்னீங்கன்னா, டாக்டர் ஃபில் பண்ணிருவாங்க. ஸோ இன்னைக்கு சைன் பண்றாங்களோ, அந்த டாக்டரோட டேட். இப்போ நாளைக்கு நீங்க சைன் வாங்குறீங்கன்னா, நாளைக்கு 8ன்றத இந்த டேட் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாரி 2 இது. உங்களுக்கு பேக் டு பேக் அதே தான் டீட்டெயில்ஸ். டாக்டர் மட்டும் சேஞ்ச் ஆக போறாங்க. வேற வேற டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூ அட்டஸ்டேஷன் ஃபார்ம்ன்னு இருக்கும். ஸோ இதுல வந்து நார்மலா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்மள்ட்ட இருக்க ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து இதுல ஒட்டிப்போம் நம்ப. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல உங்க நேம், நம்மளோட நேம் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் உங்க அட்ரஸ். ஸோ பிரசன்ட் அட்ரஸ். நீங்க என்ன இருக்கீங்களோ, இப்ப எங்க இருக்கீங்களோ, ஆதார் கார்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் எதுவும் குடுத்தீங்கன்னா பிரசன்ட் அட்ரஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து எழுதணும். ஓகே. பிரசன்ட் அட்ரஸ் நான் டெம்பரரி அட்ரஸ்ன்னு போடுறேன். டெம்பரரி அட்ரஸ். இது பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர். 12 டிஜிட் நம்பர். 12 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கும். அடுத்து பான் நம்பர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி எல்லாருமே இந்தியனா தான் இருப்போம் நம்ப. இந்தியன். ஸோ நெக்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த். ஸோ பிரசன்ட் ஏஜ். ஸோ அடுத்து ஏஜ் ஆஃப் மெட்ரிகுலேஷன். நீங்க 10th படிக்கும்போது உங்களுக்கு வந்து எத்தனை வயசு? மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 15 தான் இருக்கும். ஸோ மேபி 19s அந்த ரேஞ்சில வந்து பொறந்திருந்தீங்க. 2Kக்கு முன்னாடி பொறந்திருந்தீங்கன்னா, அப்ப வந்து ஏஜ் சரியா பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க 15ஆவது படிக்கும்போது உங்களுக்கு ஏஜ் என்னவோ, ஸோ அந்த ஏஜ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஆஃப் பர்த். எங்க நீங்க பொறந்தீங்க? அது எந்த டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட்? இப்போ நான் வந்து திருச்சினா, இந்த இடத்துல திருச்சின்னு போட்டு, அகைன் திருச்சி போடுவேன். மறுபடியும் ஸ்டேட் போடவும் தமிழ்நாடு. ஸோ இந்த மாரி வந்து நான் ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் திருச்சியில பொறந்தேன். டிஸ்ட்ரிக்ட் திருச்சி, ஸ்டேட் தமிழ்நாடு. ஸோ அந்த மாரி நீங்க எந்த ஊர் பொறந்தீங்களோ, ஸோ அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட். இப்போ நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்ல இருக்கோமோ அது. ஸோ இந்த இடத்துல அகைன் நான் வந்து திருச்சி அண்ட் தமிழ்நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பா. ஸோ அப்பா வந்து எங்க இருக்காங்க? எந்த ஊர சேர்ந்தவங்க? ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க பொறந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா, திருச்சி போட்டுக்கோங்க. சாரி, உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்க அப்பாவுக்கு வந்து என்ன இருக்கோ, ஸோ அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிளேஸ், ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இருக்காங்க. அடுத்து உங்க ரிலிஜியன் வரும்போது முஸ்லீம், கிறிஸ்டின் ஆர் இந்து. ஸோ நீங்க எந்த ரிலிஜியன் இருக்கீங்களோ அத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில நீங்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த ரேஞ்சில இருந்தீங்கன்னா எஸ்ன்னு குடுங்க. யூஆரா இருந்தா நோன்னு நம்ம குடுக்குற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்பா நேம், ஃபாதர் நேமு, ஸோ இல்ல மதர் நேமு. ஸோ உங்க ஒய்ஃப் இருந்தாங்கன்னா, ஒய்ஃப் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருமே இந்தியனா இருப்பாங்க. ஸோ இருந்தாங்கன்னா இந்தியன், மேக்ஸிமம் இந்தியனா தான் இருப்பாங்க. ஸோ வேற எதா இருந்தா அவங்களோட இத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னவா இருக்காங்களோ. ஸோ நெக்ஸ்ட் அவங்க பிளேஸ் ஆஃப் பர்த். அவங்க எங்க பொறந்தாங்க? ஸோ அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். உங்க அம்மா, அப்பா எங்க பொறந்தாங்கன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாரி ஒய்ஃப் எங்க பொறந்தாங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பா வந்து எந்த ஒர்க் பண்றாங்க? ஸோ அத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிட்டா போதும். அப்பா ஒர்க் மட்டும். இல்ல ஒய்ஃப், மதர் எங்கேயாவது ஒர்க் பண்ணாங்கன்னா, அவங்களோட ஒர்க்கிங் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் எந்த ஒர்க் பண்றாங்க? இப்போ வந்து பிளம்பரா இருந்தாங்கன்னா பிளம்பர், இல்ல பெயிண்டரா இருந்தா, ஸோ அந்த மாரி சொல்றேன். அவங்களோட ஜாப் என்ன நேச்சரோ அந்த நேச்சர் வந்து அங்க குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் போஸ்டல் அட்ரஸ். ஸோ இப்போ வந்து ஏதாவது போஸ்ட் அனுப்பணும்னா, எந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்டல் அனுப்பணும்? இப்போ பார்த்தீங்கன்னா, சேலம் வந்து அனுப்பணும். சேலம்ல ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, ஸோ அந்த அட்ரஸ்ல போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கும்? ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸா இத மட்டும் குடுங்க. சரிங்களா? இப்போ வந்து சேலம்ல ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, ஆனா சேலம் பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன்ட்டயே இருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னா, சேலம் ஜங்ஷன் சொல்லி போட்டுருங்க. சேலம் ஜங்ஷன். உங்க ஏரியால இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் ஹவுஸ் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல ஹவுஸ் அட்ரஸ் எழுத முடியாது. உங்க ஹவுஸ் எந்த ஸ்டேட்ட சேர்ந்திருக்கோ, ஸோ அந்த ஸ்டேட்ட மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. திருச்சினா திருச்சி, சேலம்னா சேலம். ஸோ எந்த ஸ்டேட்ட மென்ஷன் பண்ணியிருக்கோ, அத மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ல நீங்க வந்து 10th
கம்பல்சரி சரிங்களா? 10த் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 ஆப்ஷன் தான் குடுத்துருக்காங்க. 2 தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ உங்க 10த்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, டிகிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12த் ஃபில் பண்ண வேணாம். டிகிரி நீங்க வந்து எந்த இது வந்து குடுத்து அப்ளை பண்ணீங்களோ, ஸோ அத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து மெக்கானிக்கல் பி குடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, 10த் பி. இதுல வந்து அது மென்ஷன் பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடத்துல வந்து சாரி இந்த இடத்துல தான் எக்ஸாமினேஷன் பாஸ் தான் எஸ்எஸ்எல்சி. இதுல வந்து பின்னு குடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதுல ஜாயினிங் டேட். அந்த ஸ்கூல் இது ஸ்கூல் நேம் குடுக்கணும். இதுல வந்து 10த் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல். 10த் ஸ்கூல் நேம். இது காலேஜ் நேம். ஸோ இது என்ட்ரி. நீங்க எப்ப வந்து இந்த ஸ்கூலுக்கு போனீங்க? இப்ப நீங்க 10த் படிக்க மட்டும் தான் போயிருந்தீங்கன்னா, அந்த 1 இயர் டைம் பீரியட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 20, 25 இந்த இந்த ரேஞ்சிலயே முடிஞ்சிரும். இல்லையா? அந்த உங்களோட 10த் மார்க் ஷீட் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க எப்ப வந்து ரிலீவ் ஆனீங்கன்றது குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, ஸோ அதோட இது குடுத்துக்கோங்க. நீங்க எப்ப என்ட்ரி ஆனீங்களோ அந்த டேட். அதே மாரி காலேஜ் நீங்க எப்ப என்ட்ரி ஆனீங்களோ அந்த டேட். காலேஜ் ரிலீவ் ஆன டேட். ஸோ இதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் கரெக்ட்டா படிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க என்னைக்காவது கேஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மாரி அரெஸ்ட் எதுவும் ஆயிருக்கீங்களா? ஸோ அந்த மாரி லா எதுவும் உங்க மேல கேஸ் எதுவும் நடக்குதா? ஸோ கோர்ட்ல எதுவும் கேஸ் பெண்டிங்ல இருக்கா? ஸோ அந்த மாரி ஏதாவது இதுல குடுத்துருக்க எது வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து, ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்க மேல எதுவும் இல்லன்னா, எல்லாத்துக்கும் நோ வந்து டிக் பண்ணுங்க. ஸோ எது இருந்துச்சுன்னா, ஸோ அதாவது கேஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கான்ற மாரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அது யூனிவர்சிட்டில எதுவும் உங்கள வந்து பேன் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி அந்த மாரி இது. ஸோ அப்படி எதுவும் இல்லன்னா, ஸோ நோ குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் அதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல 16த் பேர் வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் 2 ரெஸ்பான்சிபிள் பார்ட் ஆஃப் லோக்காலிட்டிஸ். ஸோ உங்க வீட்டு பக்கத்துல இருக்க 2 பேரோட பேரு. ஒரு விட்னஸ் மாரி தான். ஸோ இதுல வந்து 2 பேர் பேரு, வீட்டு பக்கத்துல இருக்கவங்க. ஸோ அந்த மாரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியர் பை ஹவுஸ்ன்னு போடுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நியர் பை ஹவுஸ். யாரோ ஒரு ஆள் 2 பேர். ஸோ இதுல கீழ பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இருக்கு. நம்ம சைன் போடணும். ஸோ டேட் டிவி டேட்டு, பிளேஸ் நீங்க எந்த பிளேஸோ அது. நான் திருச்சி போட்டுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆஃபீசர் வந்து ஃபில் பண்ணணும். இத நம்ம எதுவும் ஃபில் பண்ண வேணாம். இதெல்லாம் ஆஃபீசர் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இத வந்து நம்ம தொட வேண்டாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்து வந்து அக்ரீமெண்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து அக்ரீமெண்ட் நம்மளுக்கு. ஸோ இந்த அக்ரீமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டேட் ஆஃப்ன்னு இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ இதுல வந்து எந்த டேட் நீங்க வந்து எந்த டேட்ல இந்த ஃபார்ம் வந்து வாங்குறீங்க. ஸோ அந்த டேட் இப்போ வந்து நாளைக்கு வாங்க போறீங்கன்னா, நீங்க வந்து 8/1/26 இத மென்ஷன் பண்ணணும். ஸோ பிட்வீன் ஸோ உங்களுக்கு வந்து பிட்வீன் இருக்க இடத்துல இந்த டேட்ல உங்க நேம், நம்ம நேம் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து சன் ஆர் டாட்டர் நீங்க எதுவோ ஸோ அத போட்டு ஃபாதர் நேம் வந்து குடுக்கணும் நம்ப. ஸோ நம்ம அட்ரஸ் அடுத்த இதுல அட்ரஸ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இதோட நம்ம நம்ம ட்ரெய்னிங் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் செகண்ட் பார்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபாதர் ஆர் கார்டியன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஷ்யூரிட்டி போடுறாங்க இல்லையா? ஸோ அவங்கள கார்டியன கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம ஃபாதர் நேம் வந்து போட வேண்டாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷ்யூரிட்டி போடுற நேம குடுத்துருங்க. ஷ்யூரிட்டி போடுற நேம் உங்களுக்கு எஸ் நேம் போடுறேன் சரிங்களா? இல்லன்னா ஷ்யூரிட்டின்னே எழுதுங்க. ஷ்யூரிட்டி நேம். ஸோ இது அவங்க ஃபாதர் நேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபாதர் நேம். எஸ்எஸ் நேம் போடுறேன். எஃப்எஸ் நேம் ஃபாதர் நேமு. ஸோ அவங்களோட அட்ரஸ். எஃப்எஸ் அட்ரஸ். இது முடிச்சிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ன்னு சொல்லி சைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளோட சைன் இருக்கும். நம்மளோட சைனு. இதுல பார்த்தீங்கன்னா, ஷ்யூரிட்டியோட சைன். ஷ்யூரிட்டி போடுற பெர்சனோட சைன் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேஜுக்குமே நம்மளுக்கு வந்து கீழ பாட்டம்ல வந்து சைன் குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம சைன் போடணும். இதுல ஷ்யூரிட்டி சைன் போடணும்.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேஜ் வருதோ ஸோ எல்லா பேஜ்லையுமே பாட்டம் வந்து நம்ம வந்து சைன் வாங்கிக்கணும். இனிமேல் டைப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் டிவிஷனில் நோட்ரி சைன் மேண்டிட்டரி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேணுன்ற பர்சன் வாங்கிக்கோங்க. பட் என்னைய கேட்டிங்கன்னா வாங்கிக்கிறது பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாண்ட்னாலே நோட்டரியோட சைன் இருக்கணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்க எந்த இதில் சொல்ல ஸோ மீதி எல்லா டிவிஷன்லேயும் வந்து சைன் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேர் அந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் டாப்பில் பேர் இருக்கும் இல்லையா? ஸோ டைப் பண்ணிலாம் வாங்கக்கூடாது. பாண்டு பத்திரத்துல வந்து டைப் பண்ணிலாம் வராது. ஸோ நம்ம தான் எழுதுகிற மாரி இருக்கும் கைப்பட. ஸோ அந்த இடத்துல லைன் போட்டோ இல்லை ஸ்பேஸ் விட்டோ வந்து நம்ம வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு விட்னஸ் வரும். ஸோ விட்னஸ் வரும்போது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா? ஸோ இது உங்களோட அதாவது நம்மளோட விட்னஸ்க்கு 2 பேர். நம்ம ஹவுஸ் நியர்பை பர்சன். இதுவும் ஹவுஸ் நியர்பை. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டி நம்மளுக்கு ஷூரிட்டி போடுறாங்க பாருங்க. ஷூரிட்டி பர்சன். ஸோ அவங்களுக்கு 2 பேர். ஸோ அவங்க 2 பேர்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க 2 பேர் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா உள்ள வந்து சைன் வாங்குவோம் இல்லையா நம்ம ஐஆர் ஆஃபீஸர்ட்ட வந்து நம்ம சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷூரிட்டி போடுறவங்களோட ஐஆர் ஆஃபீஸர்ட்ட 2 பேர் சைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க டேட்டா கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் ஷூரிட்டி போடுறவங்க விட்னஸ் போடுறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட சிக்னேச்சரு, அவங்க நேமு, மொபைல் நம்பர் இது மட்டும் போதும். அவங்க அட்ரஸ்லாம் வேணாம். ஸோ இந்த ஷூரிட்டி போடுறவங்களுக்கு 2 பேர் ஷூரிட்டி போடுற மாரி, அதாவது விட்னஸ் குடுக்குற மாரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு விட்னஸ் நியர்பை ஹவுஸ்ட்ட வாங்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இல்ல ஷூரிட்டி போடுற பர்சன் கூட நம்ம நியர்பை ஹவுஸ்ட்ட வாங்கிக்கலாம். வேற ஒரு பேரா இருக்கணும். ஸோ இது 2ம் ஒரே பேரா இருக்கக்கூடாது. இது வேற பேர், இது வேற பேரா இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலம் ஆஃபீஸ்ல போடுவாங்க. ஸோ அதனால இத வந்து யாரும் டச் பண்ண வேண்டாம். ஆஃபீஸ்ல வந்து போடுவாங்க. இந்த பார்ட்ட நீங்க யாரும் டச் பண்ண வேணாம். ஸோ இது வந்து ஆஃபீஸ்ல போட்டு சார் வந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரீமெண்ட் முடியுது. ஸோ அடுத்து பார்த்தா டீன். ஸோ அதேமாரி இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட். ஸோ என்னைக்கு டேட் நீங்க வந்து என்னைக்கு வாங்குறீங்களோ அந்த டேட் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ நாளைக்குனா 8 ஸோ அடுத்து 26 ஸோ இது ஜனவரி குடுத்துட்டு நம்ம நேம். இதுல ஃபாதர் நேம் கீழ இருக்க இதுல. ஸோ அட்ரஸ் நெக்ஸ்ட் அட்ரஸ். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் இதுல நம்ம ட்ரெய்னிஸ் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஷூரிட்டி இந்த பேப்பர்ல ஷூரிட்டி வந்து குடுக்கணும். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுல ஷூரிட்டியோட நேமு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஷூரிட்டியோட ஃபாதர் நேம். அகைன் அட்ரஸ். ஷூரிட்டியோட அட்ரஸ். ஸோ இதெல்லாமே நம்ம முடிச்சிருவோம் இல்லையா? முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அகைன் பார்த்தீங்கன்னா, இதுல சிக்னேச்சர் ஆஃப் ட்ரெய்னி இருக்கு. ஸோ இதுல நம்ம சிக்னேச்சர் வந்து குடுக்கணும். ஸோ எல்லா பேப்பர்லயும் இது இருக்கும். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் ஆஃப் ஷூரிட்டில ஷூரிட்டியோட சிக்னேச்சர் இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ளூ பென் தான். நம்ம ஃபுல் பண்ணது பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் பென் வந்து என்பிஎஸ் ஃபார்முக்கு மட்டும் தான். ஸோ அதுமாரி நம்ம கீழ இருக்க சிக்னேச்சர் ஆஃப் ஷூரிட்டி இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைன் வாங்கிக்கணும். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, விட்னஸ். ஸோ இந்த விட்னஸ்க்கு நீங்க ஆல்ரெடி போன பாண்ட் அக்ரீமெண்ட்லயே உங்களுக்கு விட்னஸ் வாங்கியிருப்பீங்களா 2 பேரு. ஸோ அந்த 2 பேர் வந்து இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரெய்னீஸ். ஸோ நம்ம தான் நியர்பை ஹவுஸ்ல இருக்க பக்கத்துல இருக்க யார்ட்டயோ வாங்குனீங்க இல்லையா? ஸோ 2 அக்ரீமெண்ட்ல வாங்குன மாரி இதுலயும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுல தான் நம்ம வந்து அட்ரஸ்லாம் குடுக்குற மாரி இருக்கும். அந்த பெர்சனோட நியர்பை அட்ரஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதனால நீங்களே ஒரு ஆள போட வேணாம். ரியலா இருக்க ஒரு ஆளோட அட்ரஸ், நேம் எல்லாமே குடுத்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஷூரிட்டி. இந்த ஷூரிட்டி போடுறாங்க இல்லையா? ஒரு பெர்சன் உங்களுக்கு. ஸோ அந்த பெர்சனுக்கு ஷூரிட்டி போடுறாங்க பாருங்க. அந்த முன்னாடி இருக்க ஃபார்ம்ல வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ அக்ரீமெண்ட் ஃபார்மு. ஸோ அந்த இதுல இருக்க அதே டேட்டா வந்து அவங்களோட ஃபுல் ஃபார்ம் வந்து வாங்கிக்கோங்க. ஷூரிட்டி டேட்டா. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃபீஸர் வந்து போடணும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஆஃபீஸர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஜ நம்ம வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷூரிட்டியோட டிக்ளரேஷன். ஸோ ஷூரிட்டியோட நேம் வந்து குடுக்கணும். இந்த இடத்துல அவங்க நேம் யார் உங்களுக்கு ஷூரிட்டி போடுறாங்களோ அவங்க நேமு, டெஸ்டினேஷனு, ஸோ ஆஃபீஸ் ஆர் ஸ்டேஷனு எதுல இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட நம்பர் கேட்குறாங்க.
ஸோ பர்மனெண்ட் எம்ப்ளாயி என்னன்னு, ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட், டேட் ஆஃப் ரிட்டயர்மெண்ட், ஸோ இது எல்லாமே இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தானே. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே குடுத்துருப்பாங்க. அவங்களோட பே ஸ்கேல் என்ன? இப்ப நம்மளுக்கு பே ஸ்கேல் 9900 இருக்க மாரி அவங்களுக்கு ஒரு பே ஸ்கேல் இருக்கும் இல்லையா அது. ஸோ அவங்களோட சேலரி, அவங்க டோட்டல் அலோவன்ஸ் என்ன? ஸோ டோட்டல் அமௌண்ட் என்னன்ற மாரி எல்லா டீட்டெயிலும் அவங்கள்ட்ட ஃபில் பண்ணிக்கணும். ஸோ பிளேஸ்ன்னும்போது அவங்களோட பிளேஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அவங்க எங்க இருக்காங்களோ அந்த பிளேஸு. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா, அவங்க டேட் அவங்க என்னைக்கு சைன் போடுறாங்களோ. ஸோ இப்போ நாளைக்கு வாங்குறீங்க அப்படின்னா, நாளைக்கு டேட்டு, சைன் ஷூரிட்டி போடுறவங்களோட சைன். ஸோ டெஸ்டினேஷன் அவங்க எங்க இருக்காங்கன்ற மாரி, அவங்க இது மாரி குடுப்பாங்க. ஸோ இது போட்டதுக்கப்புறம், இந்த ஷூரிட்டி போட்டாங்க இல்லையா? பெர்சன் போட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஹையர் ஆஃபீசர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஷூரிட்டி பெர்சனோட நேம். இது வந்து நீங்க எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷூரிட்டி போடுற பெர்சனே ஃபில் பண்ணிருவாங்க. ஸோ எம்ப்ளாயி எங்க வேலை பார்க்குறாங்களோ, ஸோ அந்த வேலை பார்க்குறது போடுவாங்க. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட் ஆர் கவர்ன்மெண்ட். ஓகே. ஸ்டேட் இல்லன்னா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்கன்னா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் சப்போஸ் இதில பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ் அந்த மாரி நெறையா இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, போலீஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ல எதுல வேலை பார்க்குறாங்களோ, அந்த டிபார்ட்மெண்ட்ட பிளேஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, அவங்களோட சிக்னேச்சர் அந்த ஹையர் ஆஃபீஸ் சிக்னேச்சர் போடுவாங்க. ஸோ அது இருக்க இடத்த போடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் சீல் வைப்பாங்க. அந்த ஹையர் ஆஃபீசர் யாரோ, ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் சீல் வந்து இருக்கும். கம்பல்சரி வந்து ஒரு ஆஃபீஸ் சீல் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸ் சீல் வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உண்மையால இருக்க பெர்சன தான் நம்ம வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் சீல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, என்டோர்ஸ்மென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெர்சன் வந்து மேல இருக்கவங்கள வந்து வெரிஃபை பண்ற மாரி. ஸோ அவ்வளோதான் இதில இருக்க டேட்டா. ஸோ உங்களுக்கு எல்லாமே சொல்ட்டேன். பொறுமையா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி எழுதணுமோ பார்த்து நிதானமா எழுதிக்கோங்க. ஸோ என்பிஎஸ் ஃபார்ம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்பிட்டல் லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். அது பிரச்சனை இல்ல நம்மளுக்கு. ஸோ பிளாக் பென் யூஸ் பண்ணணும். ஸோ மீதி எல்லாத்துலயுமே நம்ம வந்து ப்ளூ கலர் பென் யூஸ் பண்ணிக்கலாம். என்பிஎஸ்ல மட்டும் கம்பல்சரி பிளாக்கு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து மறந்துறாதீங்க. என்பிஎஸ்க்கு தனியா ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஃபோட்டோ சைஸ மறந்துறாதீங்க. 3.5, 2.5. ஸோ நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். இந்த ஃபோட்டோ வேணும். ஸோ 2மே சேமா இருக்க மாரி எடுத்துக்கோங்க. வேற ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, நீங்க வேற ஒரு நாள் எடுத்திருக்கீங்க. அப்போ பழைய ஃபோட்டோன்ற மாரி தெரியும். ஸோ 2 ஃபோட்டோவும் சேமா இருக்கணும். ஒரே நாள்ல குடுக்குறத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க.